தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். டிவிக்கே ஜெயிச்சிருச்சு, அதில் பல பேருக்கு சந்தோஷம். ஆனால் ஆட்சி இன்னும் பிடிக்க முடியல. இதுக்கான காரணம் என்ன? அடுத்த ப்ராசஸ் என்னென்ன நடக்கும் இந்த அரசியல் களத்தில்? இது எல்லாத்தை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். இந்த எலெக்ஷன் ரிசல்ட் பல பேருக்கு அதிர்ச்சி கொடுத்துருக்கு. இன்னும் நிறைய பேருக்கு இன்ப அதிர்ச்சி அமைஞ்சிருக்கு. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆக்சுவலாக குளத்தூரில் ஸ்டாலின் அவர்கள் தோல்வியை தழுவினாங்களே பாபு அவர்கள்கிட்ட. அதுவும் பெரிய ஸ்டார் கேண்டிடேட் அங்கே நிற்கலைங்க. ஆனாலும் ஸ்டாலின் அவர்கள் தோல்வியை தழுவியிருக்காங்க. ஒரு டிவிகே வேட்பாளர்கிட்ட தோல்வியை தழுவியிருக்காங்க. ஏன்னா அவங்களோட அரசியல் முதிர்ச்சி அனுபவம் எங்கேயோ இருக்கும். ஆனாலும் தோற்றுருக்காங்க. பார்த்தீங்களா, அது பல பேருக்கும் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இந்த நேரத்தில் முன்னாள் அமைச்சர் பரிதி இளம் வழுதி இருக்கார்ல, அவரோட மகன் இருக்கார் பாருங்க, பரிதி இளம் ஸ்ருதி, சென்னை கவுன்சிலர். ஆக்சுவலாக அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இப்போ அதுக்கு டிஎம்கே தொண்டர்கள் மத்தியிலேயே ஒரு ஆதரவு குரல் எழுதோ அப்படின்ற ஐயப்பாடு எழுந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காப்புல, குளத்தூரில் ஸ்டாலின் அவர்கள் தோத்ததுக்கு முக்கியமான ஒரே ஒரு காரணம் சேகர் பாபு அவர்கள்னு சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் இந்த விஷயத்த பல பேருமே ஆமாங்க இருக்கலாங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இல்லைங்க, திமுக நிறைய பேருக்கான தோல்விக்கான காரணமாக இது கூட இருக்கலாம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக திமுகக்குள்ள விரிசல் எதுவோ இது வரைக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இது போல் சில கருத்துக்கள் வருது பார்த்தீங்கன்னா வெளியே அவ்வப்போது, அது சில விரிசல்களை கண்டிப்பாக ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. எண்ட் ஆஃப் த டே இந்த தோல்வியில் இருந்து பல பாடங்களை திமுக கற்றுக்க போகுது. அதில் முக்கியமான பாடமாக எதை கற்றுக்க போகிறாங்கன்றதான் அடுத்த பெரிய கேள்வி எழுந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் முதற்கட்ட கருத்துக்கள் தான். இதுக்கப்புறம் கட்சி சார்ந்து சுய தணிக்கையை பல முறை செய்ய ஆரம்பிப்பாங்க. அதில் இன்னும் நிறைய ஃபில்ட்ரேஷன் நடக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, திமுகவோட முக்கியமான கோட்டை எதுங்க? சென்னை மண்டலம். அந்தளவுக்கு சாலிடாக இருப்பாங்க. அப்பேற்பட்ட சென்னையில், இந்த சென்னை மண்டலத்தில் திமுக இந்த முறை 2 தொகுதிகளில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்குங்க. ஒன்று துறைமுகம், இன்னொன்று சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி. 2 ஸ்டார் கேண்டிடேட்ஸ் தான். துறைமுகம் சேகர் பாபு அவர்கள், சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். எஞ்சி இருக்க 14 தொகுதிகள் இருக்குல்ல சென்னை மண்டலத்தில், 14 யார் திரும்ப பிடிச்சிருக்கா? டிவிக்கு. ஸோ திமுகவோட முக்கியமான கோட்டையான சென்னையவே தாவேக்கா கைப்பற்றி இருக்குன்னா சாதாரண வெற்றி கிடையாது மக்களே இது. திமுக கூட்டணி கட்சிகள் இருக்குல்ல, அவங்களும் மெகா சர்க்கிள். ஒரு பக்கம் திமுக எதிர்பார்த்ததில் பாதி அளவு கூட அவங்கள சக்சீட் பண்ண முடியல, அந்த வருத்தம். இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சிகள் ஒழுங்காக பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. தெளிவாக சொல்கிற ஒன்றத்தை பற்றியும். ஆக்சுவலாக கூட்டணி கட்சிகள் போட்டியிடுறது பார்த்தீங்கன்னா 70 தொகுதிகளில். அதில் அவங்க ஜெயிச்சது எத்தனை நினைக்கிறீங்க? வெறும் 15 தொகுதிகள் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிய சீட்ஸ் இருக்குல்ல, அங்கே திமுகவே நின்றுருந்தாங்கன்னா கூட 1-2 சீட்ஸ் வேணால் மேபி இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், அவ்வளோதான். அது 1-2 சீட்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்க முடியும். பிகாஸ் டிவிக்கு அந்தளவுக்கு ஹெவியாக இருந்துச்சு. தேமுதிக முதல்ல நம்ம லிஸ்ட்டில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா 10 தொகுதிகள் கொடுத்தாங்க அவங்களுக்கு. திமுக நிறைய பேருக்கு எழுந்த ஒரு ஆதங்கம் என்ன தெரியுமா? எங்கள் விசிகா இவ்வளோ காலமாக பயணப்பட்டுருக்கு, ஆனால் நீங்கள் தேமுதிகாவுக்கு 10 கொடுக்குறீங்களே, விசிகாவோட கம்மியாக அப்படின்னு தான் பல பேர் ஆதங்கப்பட்டாங்க. ரிசல்ட்டு பார்த்தீங்களா, ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் தேமுதிக ஜெயிச்சிருக்கு. அதுவும் விருத்தாச்சலம் தொகுதியில். யார் ஜெயிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆப்வியஸாக பிரேமலதா அவர்கள் தான். மற்ற 9 தொகுதிகள்லையும் தேமுதிக செம்ம அடி, ஒரு விக்கெட்டு காலி. 2வது காங்கிரஸ் எடுத்துக்கங்க, அதிகமான சீட்ஸ் தான் வெறும் அடம் பிடிச்சாங்க. திமுக கடைசி நேரத்து வரைக்கும் இழுத்து பிடிச்சாங்க. 28 சீட்ஸை கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, 20 தொகுதிகளில் போட்டி போட்டுங்க அப்படின்ட்டு. காங்கிரஸ் இந்த 28 எவ்வளோ ஜெயிச்சதுன்னு நினைக்கிறீங்க? வெறும் 5. இந்த மயிலாடுதுறை, மேலூர், குளச்சல், விளவங்கோடு, கிள்ளியூர், இந்த 5 தொகுதிகளில் மட்டும்தான் காங்கிரஸால் ஜெயிக்க முடிஞ்சது. அடுத்தபடியாக விசிகா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இவங்களுக்கு தேமுதிகவோட கம்மியாக சீட்ஸ் கொடுத்தாங்கன்னு சொன்னால 8 சீட்ஸ் இங்கே ஒட்டு மொத்தமாக விசிகா கொடுக்கப்பட்டுச்சு. இதில் இவங்க அடித்தது 2. இந்த எலெக்ஷனில் திமுக கூட்டணியில் 2 ஒரு கட்சி அடிக்கிறதுனால பெரிய விஷயமா பார்க்கப்படுது கூட்டணி கட்சிகளில். திண்டிவனம், காட்டுமன்னார் கோயில், இந்த 2 தொகுதிகள் மட்டும் விசிகா அடிச்சுது. அடுத்து மதிமுக, இவங்க உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டி போட்டாங்க. 4 தொகுதிகள் வழங்கப்பட்டுச்சு. இதில் இவங்களால 1த்தில் மட்டும் தான் ஜெயிக்க முடிஞ்சது. சீர்காழி தொகுதி இருக்குல்ல, அங்கே மட்டும் தான் மதிமுகவால் உதயசூரியன் சின்னத்தில் நின்று ஜெயிக்க முடிஞ்சுது. அண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இவங்க 5 சீட்ஸை பெற்றாங்க. ஆனால் இவங்களால 2 சீட்ஸை செக்யூர் பண்ண முடிஞ்சிருச்சுங்க. இந்த கீழ்வேலூர், அப்புறம் இந்த பத்மநாபபுரம் இருக்குல்ல, அந்த 2 தொகுதியில் அடிச்சிட்டாங்க. அப்புறம் இந்திய கம்யூனிஸ்ட் இருக்குல்ல, இவங்களுக்கு 4 சீட்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு. அதில் 2 அடிச்சிட்டாங்க.
ஒன்று தளி, இன்னொன்று திருத்துறைப்பூண்டி. அண்ட் லிஸ்ட்டில் கடைசியாக இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இருக்குது பாருங்கள், அவங்க ஹைலைட்டு. அதாவது நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க தான் சொல்லணும். திமுக கூட்டணி கட்சிகள்லேயே 2 தொகுதிகளை செக்யூர் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒட்டுமொத்தமாக கொடுக்கப்படுறது எவ்வளோ தொகுதின்னு நினைக்கிறீங்க? 2 தான். 2க்கு 2 அடிச்சிட்டாங்க. ஒன்று வாணியம்பாடி, இன்னொன்று பாபநாசம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்க ஒரு விஷயம், தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் வரலாற்றிலேயே ஒரு சிறுபான்மை தலைவர் அரசியல் கட்சியோட பெருந்தலைவராக உருவெடுத்திருக்கிறது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி தமிழ்நாடை ஒரு கிறிஸ்தவரோ இஸ்லாமியரோ ஆட்சி பண்ணதே கிடையாதுங்க. ஆனால் அந்த வாய்ப்பு முறையாக விஜயர்களுக்கு கிடைச்சிருக்கு. இன்னொரு பக்கம் சிறுபான்மை மக்கள் ஓட்டுகளும் விஜயர்களுக்கு பெருசாக போகுதுன்ற எண்ணம் இருந்துச்சுல, அதையும் தாண்டி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கள பாராட்டலாம். ரைட்டு. என்ன எப்படி நடந்தாலும் தொங்கு சட்டசபை தான் உறுதியாக இருக்குது. இதை நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு விஷயம் ஞாபகம் இருக்கா? இந்த முறை மெஜாரிட்டி ரொம்ப கஷ்டம். ஒரு தரப்பு பெருசாக வந்தாலும் இன்னொரு தரப்பு ஓட்டை பிரித்தாலும் தொங்கு சட்டசபை வாய்ப்பு இருக்குன்னு இப்போ அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இந்த கொடுமையை பார்த்தீங்களா, ஏடிஎம்கேவால் அதிக ஓட்ஸை எடுக்க முடிஞ்சுது, ஆனால் எதிர்க்கட்சி அந்தஸ்துக்கு வர முடியல. டிஎம்கேவால் ஆளுங்கட்சியாக இருந்தவங்க, சிட்டிங் சிஎம்மாக இருந்த ஒருத்தர் அவரோட சொந்த தொகுதியில் தோற்றுருக்காரு. இதெல்லாம் தாண்டி தொகுதிகள் ஓரளவுக்கு மேலே வந்தாலும் எதிர்க்கட்சி அந்தஸ்துன்ற விஷயமே ஊசலாடிக்கிட்டு இருக்கு. என்னாமோ ஏதோ ஆமோன்னு சொல்லிட்டு இவங்களும் எதுவும் பண்ண முடியல. டிவிகே இந்த முறை தேர்தலில் அதிகமான வாக்குகளை எடுத்தது அவங்க தான், தொகுதிகள் அதிகமாக ஜெயிச்சது அவங்க தான். ஆனால் சிஎம் ஆக முடியல, இன்னும் ஆட்சி அமைக்க முடியல. எப்படி போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? 74 ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்குங்க. நாம் இந்த ஓட் கவுண்டிங் முன்னாடி சொல்லியிருந்தோம், சுதந்திர இந்தியாவில் வாட்டி நம்ம அதை பார்க்க போகிறோமோ அப்படின்ட்டு. இப்போ அதான் நடந்துகிட்டு இருக்கு, அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தாவேக்காவுக்கு இன்னும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கல. ஆனால் கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினச்சிடாதீங்க. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. போக அதை பற்றி அப்டேட்ஸ் கொடுக்குறேன். இன்னொரு பக்கம் சிஎம் கான்வாய் இருக்குல்ல, அது விஜயர்கள் வீட்டுக்கே வந்துருச்சு. ஏன்னா அவங்களுக்கே தெரியல, போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு அடுத்து இவங்க தான்ப்பா ஆள போகிறாங்க, இப்போதைக்கு மெஜாரிட்டி இவங்க தான்ப்பா, அந்த பக்கம் போயிடுவோன்னு சிஎம் கான்வாயை அங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இன்னொரு பக்கம் ஆட்சி எப்படி அமையும், இந்த கேள்வி பல பேர் மனசில் இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக இப்போ உங்களுக்கு விளக்குறேன். இது ஆக்சுவலாக ஒரு 7 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. மொதல் விஷயம், இந்த எலெக்ஷன் ரிசல்ட் இருக்குல்ல, இதை தேர்தல் ஆணையம் ஃபுல்லாக கிராஸ் செக் பண்ணுவாங்க. கிராஸ் செக் பண்ணிவிட்டு இந்த ஃபைனல் ரிப்போர்ட் இருக்குல்ல, அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க. குடியரசுத் தலைவர் அதை ரிசீவ் பண்ணிவிட்டு எந்த மாநிலத்திலேருந்து இந்த ரிசல்ட் அவங்க பெற்றிருக்காங்களோ அந்த மாநிலத்தை எந்த ஆளுநர் ஆண்டுகிட்டு இருக்காரோ அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாங்க, தமிழக ஆளுநருக்கு அதை அனுப்பிச்சிடுவாங்களா. தமிழக ஆளுநர் என்ன பண்ணுவார், சரிப்பா இது வரைக்கும் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸில் யார் யாரெல்லாம் அதிகமான இடங்களை பிடிச்சிருக்கா, தனிப்பெருங்கட்சி எது அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ தனிப்பெருங்கட்சி அது தாவைக்கா தான். ஸோ தாவைக்காவை ஆட்சி அமைக்க அழைப்பார் ஆளுநர் அவர்கள். ஆனால் என்ன இங்கே ஹைலைட்டு, இன்னும் பெரும்பான்மை, அறுதி பெரும்பான்மை தாவைக்காவுக்கு கிடைக்கல. பேரவையில் பெரும்பான்மையை தாவைக்கா நிரூபிக்கணும். இதுக்கான அவகாசத்தை கவர்னர் அவர்கள் கொடுத்துருவாங்க. இன்கேஸ் இந்த ஜெயிச்ச பார்ட்டி இருக்காங்களே, அவங்க ஆளுநர்கிட்ட கேட்கல, ஆட்சி அமைக்க உரிமை கோரலன்னு வைங்க, ஆளுநரே கூப்பிடுவார். இதுதான் ஃபார்மாலிட்டி, ஆளுநரே அழைக்கணும். இல்லைங்க நீங்கள் தான் அதிகமான சீட்ஸ் ஜெயிச்சிருக்கீங்க, வாங்க நீங்கள் ஆட்சி அமைங்க அப்படின்ட்டு. விஜய் அவர்கள் சிஎம்மாக பதவி ஏற்று அதுக்கு பிற்பாடு கூட அவரால் தன்னோட பலத்தை நிரூபிக்க முடியும். ஸோ சிஎம்மாக பதவி ஏற்கணுன்ற ஆசை இருக்குல்ல, அது நடக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஆனால் சிஎம் ஆன பிற்பாடு சட்டப்பேரவையில் ஒட்டுமொத்தமான ஆதரவு எம்எல்ஏஸோட எல்லா நிலைப்பாட்டையும் தெளிவாக பதிவு பண்ணணும். அது எல்லாம் 118 வந்துருச்சுன்னு வைங்க, அவ்வளோதான், அவங்க ஆட்சியை தொடரலாம். அப்படி இல்லைன்னா இந்த கேள்வி வருதில்ல, அதுக்கு போக சொல்கிற பதில், ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இவர் தான் இப்போதைய தமிழ்நாட்டோட ஆளுநர். இவருக்கு விஜய் அவர்கள் இப்போ ஃபார்முலா ஒரு கடிதம் அனுப்பியாச்சுங்க. மின்னஞ்சல் பண்ணியிருக்கிறதா தகவல் இருக்குது, கடிதம் அனுப்பியாச்சு. அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, ஆட்சி அமைக்க நாங்கள் தயாராக இருக்கோம், எங்களை அழைங்க அப்படின்னு ஃபார்முலா அவர் கேட்டிருக்காரு. அதை முதல்ல சொன்ன 2 ஆப்ஷன், ஒன்று விஜயர்களே கேட்கல ஆளுநர்கிட்ட, இல்லைன்னா ஆளுநர் விஜயர்கள் ஆட்சி அமைக்க கோரலாம். 2 விஷயம் தான், அதில் ஒன்று நடந்துருச்சா. இப்போ என்ன தெரியுமா தகவல் வெளியாக இருக்குது, டிவிக்கேவே கேட்டிருக்கான் ஆளுநர்கிட்ட, எங்களுக்கு 2 வாரங்கள் அவகாசம் கொடுங்க, நாங்கள் பெரும்பான்மை நிரூபிக்கணும்ல, 2 வாரங்கள் கொடுங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இந்த 2 வாரங்கள் கொடுக்கப்படுதுன்னு வைங்க, ஆக்சுவலாக கொடுக்கணும், ஆளுநர் டைம் கொடுக்கணும், ஒரு ஷார்ட் பீரியட் கொடுப்பாங்க. ஸோ கொடுக்கப்பட்டோன்னு வைங்க. ஸோ ஒன்று இந்த 2 வாரங்களுக்குள்ள, அப்படின்னா 1 வாரம் தான் டைம் கிடைக்கணும், கூட 1 வாரத்துக்குள்ள டிவிக்கு மற்ற கட்சியில் ஜெயிச்ச ஆட்கள் இருப்பாங்களே, அவங்கள தங்களோட கூட்டணிக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்படி சேர்த்துக்கிட்டு 118 சீட்ஸ் வந்துச்சுன்னா இங்கே போதும், முடிஞ்சிருச்சு. ஸோ கரெக்டாக அவங்க போவாங்க, ஆளுநர்கிட்ட ஆட்சி அமைக்க உரிமைன்னு வலுவாக கோரிட்டு சட்டசபையில் அவங்க பெரும்பான்மை நிரூபித்து ஆட்சி அதுக்கப்புறம் தொடர்ந்து நடத்திட்டு போவாங்க. இந்த எலெக்ஷனில் தாவேக்கா ஒட்டுமொத்தமாக ஜெயிச்சிருக்கிறது 108 சீட்ஸு. தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக இருக்கிற தொகுதிகள் 234, அதில் பெரும்பான்மைக்கு தேவை 118. ஸோ 118 மைனஸ் 108 எவ்வளோ, 10 நிற்கும் அந்த இடத்துல. ஸோ இந்த 10 தான் இங்கே டெபிசிட்டு, எம்எல்ஏ டெபிசிட்டு. இந்த 10 எம்எல்ஏஸ் மட்டும் டிவிக்கு கிடச்சிச்சுனாக்கா அவங்க ஆட்சி அமைச்சிடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது.
அடுத்த 5 வருஷம் ஆட்சி அவங்க செம்மையாக கொண்டு போயிட்டுருக்கலாம், பிரச்சனையே வராது. ஆனால் என்ன சிக்கல், இந்த எலெக்ஷனில் சுயேட்சை யாருமே ஜெயிக்கலை. ஸோ ஒன்று திமுக கூட்டணியிலிருந்து வரணும், இல்லை அதிமுக கூட்டணியிலிருந்து வரணும். அப்படி இல்லையா சுயேட்சைகள் சார்ந்து பார்க்கணும். அதான் 3 ஆப்ஷனே கிடையாது, சுயேட்சை யாருமே ஜெயிக்கலையே. ஸோ இந்த 2 கூட்டணிகளில் இருக்கிறவங்க வந்து தாவிக்களை இணைஞ்சால் மட்டும்தான் ஒரே வழி ஆட்சி அவங்க அமைக்கிறதுக்கு. இதனால் மற்ற கட்சிகளோட ஆதரவு இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கிய. மக்களே யோசிச்சு பாருங்களேன், இதுவரை காலமும் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் டிவிக்கில் ஒரு பார்ட்டியா, விஜயில் ஒரு தலைவரா, தற்கூரி அணில் கூட்டம், நயன்தாரா வந்தால் கூட கூட்டம் கூடும், அதெல்லாம் ஓட்டா மாறுமா என்ன, விஜய் விட அதிகமாக கூட்டம் கூடும்பா அது இதுன்னு சொன்னாங்க. அவங்கெல்லாம் இப்போது ரைட்டு விஜய் நாங்கள் தலைவராக ஏற்றுக்கிறோம் அப்படி இல்லையா, சித்தாந்த அடிப்படையில் வேணாம், ஆனால் இங்கே எங்களுக்கு அதிகாரம் வேணும், அதுக்காக உங்களுக்கு பார்ட்டி கூட சேர்ந்துக்கிறோன்னு சில கட்சியில் முன் வரலாம். அவங்க எங்கேருந்து வரணும், ஒன்று அதிமுகலேருந்து திமுகலேருந்து வரணும். இதுவரை காலமும் 2 பெரிய கட்சிகள் சார்ந்து விசுவாசமாக இருந்தவங்க சடனாக தாவைக்க பக்கம் வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா 100% சொல்கிற வாய்ப்பு இருக்குது. இதுதான் அரசியல். மக்கள் எலெக்ஷன் பரப்புரை கூட என்ன வேணாலும் பேசி கிழிப்பாங்க. ஆனால் அதிகாரம்ன்ற ஒரு பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா கிளம்பி வந்துடுவாங்க. நாடகம் வெயிட் பண்ணி பாருங்கள். அதை உதாரணத்துக்கு சொல்லணும்னா, காங்கிரஸ் கிட்ட 5 எம்எல்ஏஸ் இருக்காங்களா, இன்னொரு பக்கம் பாமக கிட்ட 4 எம்எல்ஏஸ் இருக்காங்களா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கிட்ட 2 பேர் இருக்காங்க, சிபிஐ கிட்ட 2, விசிகா கிட்ட 2, நான் கம்யூனிஸ்ட் ஒட்டுமொத்தமாக சேர்த்துனா 4 பேர் வந்துடுவாங்க, அது எம்எல்ஏஸ். ஸோ தாவைக்காக்கு தேவை வெறும் 10 பேர் தான். ஸோ பாசிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸும் பாமக ஒருவேளை வந்துச்சுனாக்கா 9 பெரும்பான்மை கிடைக்காது, ஒரு சீட் இன்னும் குறையுது. பார்த்தீங்களா, இதுக்கப்புறம் மற்ற தரப்புகள் இருக்குல்ல, அவங்கள ஒரு எம்எல்ஏ வந்தால் கூட ஆட்சி அமைச்சிடலாம். எந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான விஷயம் தெரியுதா? ஏன்னா அவங்க எந்த கூட்டணியில் இருக்காங்களோ அந்த கூட்டணி எதிர்த்தவங்க வெளியே வர மாதிரி இருக்கும். அதான் இங்கே பெரிய டாஸ்க்கு. அது எல்லா பெரிய கட்சியும் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஆட்சியை பிடிக்கணுன்ற ஆசையில் இருக்க சில சின்ன கட்சிகள் இருக்காங்களே, அவங்க அதை பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ சில விஷயம் நடந்துகிட்டு இருக்கு சொல்கிறேன். இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குல்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அப்புறம் இந்திய கம்யூனிஸ்ட், ஆளுக்கு தலா 2 எம்எல்ஏஸ் வச்சுருக்காங்க, ஒட்டுமொத்தமாக 4 பேரா. இந்த 4 எம்எல்ஏஸும் டிவிகே பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ப்ரோ எப்படி ப்ரோ சொல்கிற, அதெல்லாம் வாய்ப்பு இல்லையே, திமுக கூட்டணி இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா என்ன மேட்ருனா, விஜய் அவர்கள் அழைச்சார்னா நாங்கள் ஆலோசனை பண்ணி முடிவெடுப்போம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? கம்யூனிஸ்டாக சொல்லியிருக்காங்க. இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட இந்திய கம்யூனிஸ்ட் தோழர்களாக இருக்கட்டும், அவங்களே சொல்லியிருக்காங்க இப்போ இந்த விஷயத்த. ப்ரோ அதெல்லாம் வரமாட்டாங்க ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கனாக்கா எனக்கு அது டவுட் இருந்துச்சு. ஆனால் அவங்க ப்ரெஸ் மீட்டில் தெளிவாக சொல்லியிருக்கலாம், ஏங்க நாங்களாம் ஏங்க வரணும், நாங்கள் திமுகவோட தான் கடைசி வரைக்கும் பயணிப்போம் அப்படின்ற வார்த்தை அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. இந்த லூப் போல் இருக்கிறவங்க இந்த டவுட்டு பெருசாக எழுது. இவங்க டிவிகே பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் பெருசாகவே இருக்குது. ஏன்னா அவங்க தெளிவாக நாங்கள் வர்றதுக்கு ஐடியாவே இல்லைன்ட்டாங்கன்னா டிவிகே இவங்களை பற்றி எதுவுமே பேசப்படுறது கிடையாது. ஆனால் இவங்க இது மேலே மென்ஷன் பண்ணல, அதான் டவுட் இங்கே பெருசாக வளர்த்துருக்கு. இன்னொன்று, டிவிகே அதோட நிலைப்பாடை தெளிவாக அறிவிக்கணும் அப்படின்ட்டு கம்யூனிஸ்டுகள் கேட்டிருக்காங்க. இவங்க எதுக்கு அதை கேட்கணும்? ஸோ புரியுதா, விஜய் அவர்கள் தலையசைச்சார் அப்படின்னா இந்த 4 எம்எல்ஏஸ் கம்யூனிஸ்ட் தோழர்கள் டிவிகே கூட்டணியில் சேர வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு. இன்னும் சேரலை, வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் அண்ணன் திருமா அவரும் கிட்டத்தட்ட தன் நிலைப்பாடை மாற்றுவாரோன்ற எண்ணம் இப்போ பெருசாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட கம்யூனிஸ்ட் தோழர்கள் நிலைப்பாடு தான் இங்கேயும் சொல்ல வர. என்னன்னாக்கா இவர் என்ன சொல்லியிருக்காரு, நாம் கணிச்சபடியே தொங்கு சட்டசபை தான்ப்பா இந்த முறை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி ஆட்சியை தான் மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. புரிகிறதா? ரைட்டு. நுட்பமான அரசியலை வெளிப்படுத்திய மக்களுக்கு நன்றின்றாப்புல. அதாவது இப்போ கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியே வரோம் அப்படின்னா அது நாங்களாம் எடுத்த முடிவு இல்லை, மக்கள் விரும்புகிறீங்க அதனால் வெளியே வரோம். அந்த ஒரு சூட்சமும் இங்கே வார்த்தைகளை தெளிவாக தெரியுதா? ஸோ திருமாவளவனும் இந்த முடிவை எடுக்கிறாருன்னு வைங்க, திமுகலேருந்து இந்த பார்ட்டியை வெளியே வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யாருமே நாங்கள் அந்த பக்கம் போக மாட்டோங்க அப்படின்னு வைகோ ஒன்று சொன்ன மாதிரி சொல்லலை. ஏன்னா வைகோ ஒன்று தெளிவாக சொல்லிட்டாரு, நாங்கள் கட்சியில் திமுக கூட தான் நிற்போன்ட்டாரு. ஆனால் இதே ஸ்டேட்மெண்ட்டை மற்ற கூட்டணி கட்சிகள் பெருசாக விட்டு நான் பார்க்கல. அரசியல் காலம் வேற அளவில் சூடு பிடிச்சி போயிட்டு இருக்கல, பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்குள்ளே என்னென்ன நடக்க போகுதோ. ரைட்டு, சரி ரைட், இதெல்லாம் ஓகேவா? சிஎம் ஆன பிறகு விஜய் அவர்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கலன்னு வை, 118 அந்த மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண முடியலன்னு வை, அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த கேள்வி மனசில் இருக்கா, அதுக்கான பதிலை சொல்லிடுறேன். ஆட்சியை கலைச்சிட்டு தேர்தலை நடத்துங்க அப்படின்ட்டு விஜய் அவர்கள் கோரிக்கை விடுக்கலாம். யாருக்கிட்ட? ஆளுநர்கிட்ட அந்த கோரிக்கை விடுக்கணும். இதுக்கப்புறம் ஆளுநர் என்ன தெரியுமா முடிவு பண்ணுவார்? அவர் மட்டுமே முடிவெடுக்க முடியும், வேற யாரும் இங்கே முடிவெடுக்க முடியாது. என்ன பண்ணுவாப்புல, தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தலாம் அவர் விரும்பினார்னா. அப்படி இல்லையா, நம்மளா ஓட்டு போட்டு வந்தோம்ல, இதே போல் இன்னொரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, திரும்ப தேர்தல் நடக்கும், நாம எல்லாமே ஓட்டு போடணும், அதான் மறு தேர்தல்னு சொல்லுவோம். அதுக்கான பாசிபிலிட்டியோ ஆளுநர் நினச்சா பண்ண முடியும். சரி ரைட்டு, அப்போ எடுத்ததும் தேர்தலெல்லாம் நடத்துவாங்க மறு தேர்தல் அப்படின்னு டவுட் வரல. அது கடைசி ஆப்ஷனு. அதுக்கு முன்னாடி ஆப்ஷன் சொன்ன பாருங்க, குடியரசுத் தலைவர் ஆட்சின்னு சொல்லிட்டு, அது இன்கேஸ் தமிழ்நாட்டில் அமலாகுதுன்னு வைங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா 6 மாதங்கள் வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு டைம் கொடுக்கப்படும். மத்திய அரசு சைட்லேருந்து டைம் கொடுப்பாங்க. அந்த 6 மாதத்துக்குள்ளே
கட்சிகளில் ஒன்றா இணைஞ்சு கூட்டணி அரசை ஃபார்ம் பண்ணணும். இந்த கட்சி அந்த கட்சின்னு கிடையாது, எல்லா கட்சியிலும் கூட்டணியும் ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் ரூல் பண்ண ஆரம்பிக்கணும். இதுவும் நடக்காமல் போயிடுச்சுன்னு வைங்க, இல்லை நாங்களாம் ஒன்றும் சேர மாட்டோங்க, சித்தாந்தம் வேறுங்க அதுன்னு சொல்ல ஆரம்பிச்சான்னு வைங்க, அதுக்கப்புறம் தான் ரீஎலெக்ஷன் நடக்குங்க, மறுதேர்தல். ஸோ மறுதேர்தல் கடைசி ஆப்ஷன் தான். இதில் இன்னொரு ட்விஸ்டே சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஒரு நபர் 2 தொகுதிகளுக்கு எம்எல்ஏவாக இருக்க முடியாது. இது பொதுவான விதி. விஜய் அவர்கள் நின்ன 2 தொகுதியிலும் ஜெயிச்சிட்டாரா, ஒன்று பெரம்பூர், இன்னொன்று திருச்சி கிழக்கு. இப்போ எதனா ஒரு தொகுதியிலிருந்து அவர் ராஜினாமா பண்ணி ஆகணும். எம்எல்ஏவால் இருக்க முடியாது, ஒரு தொகுதி மட்டும் தான் லீட் பண்ண முடியும். ஸோ திருச்சி கிழக்கில் பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சிருக்காரு? 27,416 வாக்குகள் வித்தியாசம். இன்னொரு பக்கம் பெரம்பூரில் எவ்வளோ வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சிருக்காரு? 53,715 வாக்குகள் வித்தியாசம். இப்போ நீங்கள் விஜயா இருக்கீங்க, இந்த 2 தொகுதியில் இவ்வளோ வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சிருக்கீங்கனாக்கா நீங்கள் எந்த தொகுதியிலேருந்து ராஜினாமா பண்ணுவீங்க? ஆப்வியஸாக எங்கே அதிகமான வாக்கு வித்தியாசம் இருக்கோ அதை நம்ம பவர்ஃபுல் தொகுதியாக பார்ப்போம், அதுலேருந்து நம்ம வெளியே வர மாட்டோம். ஆனால் இதில் லோவஸ்ட் எது? திருச்சி கிழக்கு. ஸோ என் கணிப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதி இருக்குல்ல, அது சார்ந்து ராஜினாமா முடிவு எடுக்கலாம். சரி, அவர் ராஜினாமா பண்ணிட்டாருன்னா அப்போ அந்த இடத்துல அப்படின்ற கேள்வி வரும். வேற என்ன, இடைத்தேர்தல் நடக்கும், அதில் வேட்பாளர்கள் எல்லா கட்சிகள் சார்ந்து அறிவிக்கப்பட்டு அங்கே எலெக்ஷன் நடக்கும், அங்கே அவங்க ஜெயிக்கணும். புரியுதா? இன்கேஸ் அதில் ஜெயிச்சுட்டு உள்ள வராங்கன்னா அந்த குறிப்பிட்ட கட்சிக்கு ஒரு எம்எல்ஏ கூடுதல் ஆட் ஆவாங்க, அவ்வளோதான். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். ஒரு வழியாக 2 ஆர்ஸ் இது இருக்கிறாங்களே, ஒன்று எம்ஜிஆர், இன்னொன்று என்டிஆர். அதை நடிகர்களாக இருந்து கட்சியை ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஜெயிச்சவங்க, சோபிச்சவங்க. இப்போ அந்த வரிசையில் 3ஆவதா ஒரு நடிகர் அணிஞ்சிருக்காப்புல, ஆனால் வீன்ற புதிய சீரீஸை கொண்டு வந்திருக்காப்புல விஜய் அவர்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவர் தோத்து போனவர் அரசியல்வாதியாக இருப்பார், நடிப்பில் உச்சம் தொட்டவர், அரசியலில் 0 தான்ப்பா. அந்த டபுளார் வரிசையில் வர முடியாதுன்னு பல பேர் சொன்னாங்க, ஆனால் வந்துட்டாப்லையே. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.